ஹாய் மக்களே. எம்பிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிக்கும் நல்லுள்ளங்கள் எல்லாத்துக்குமே கோடான கோடி நன்றிகள். மேலும் நம்மளோட சேனலை தொடர்புகளுக்கும் கோடான கோடி நன்றிகள். இன்னைக்கு என்ன பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணா ஆர்ஆர் தமிழ்ச்செல்வன் தான். ரொம்ப பெரிய வணக்கம்ண்ணா. உங்களோட ஆர்ஆர் பிரியாணி பட்டையை கிளப்பிட்டு இருக்கு சூப்பரா. பட்டி தொட்டிக்கும் பட்டையை கிளப்பிட்டு இருக்குங்க. ஆர்ஆர் பிரியாணி டேஸ்ட்டை வந்து சூப்பரா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட வீடியோலாம் நான் நிறைய பார்த்துருக்கேண்ணா. யூடியூப்ல பார்த்துருக்கேன், டிவியில் பார்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கீழே இருந்து இந்த உயரத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப்ண்ணா. மிகப்பெரிய ஒரு போராடி வெற்றியை பெற்றிருக்கீங்கண்ணா. ஆனால் ஒரு சின்ன கோரிக்கை என்கிட்ட இருந்து ஒன்றும் இல்லைண்ணா. நேற்று வந்து நீங்கள் வந்து இப்போ சமீபத்தில் தஞ்சாவூரில் வந்து உங்கள் ஆர்ஆர் பிரியாணி கிளை வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. நம்ம மன்சூர் அலிகான் சாரை வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. சூப்பர்ண்ணா, வாழ்த்துக்கள். நேற்று வந்து தஞ்சாவூருக்கு எதிர்ச்சியா ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். அப்போ வந்து சரி சாப்பிடலாம், ஆர்ஆர் பிரியாணி டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி நானும் என் கூட வந்து ஒரு 4 பேரும் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் பிரியாணி போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நைட்டு வந்து ஒரு 7-7:15 போல வந்து ஹோட்டலுக்குள்ளார நுழைஞ்சோன்னா போய் சாப்பிட உட்காந்தப்ப வந்து கேட்டாங்க என்ன சார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கெல்லாம் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் மட்டன் பிரியாணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கடையில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி தீந்துருச்சு சார், முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சிக்கன் வேணா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, சிக்கன் சமைப்போம், சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சிக்கன் பிரியாணி சொன்னோம். 4 பிரியாணி சொன்னோம். அவங்களும் எடுத்துட்டு வந்தாங்க பிரியாணி. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்க கொலீக்ஸ் வந்து இன்னும் ஒரு 4 பேர் வந்து பின்னாடி வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடையில் என்ன பண்ணோம், இன்னும் ஒரு 4 பேர் வராங்க, இன்னொரு 4 பிரியாணி வேணும்னா அப்படின்னு சொன்னப்ப, இல்லை சார் இந்த மாதிரி பிரியாணி தீர்ந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்களுக்கு கொடுத்தது 4 பிரியாணி தான். அதுக்கப்புறம் கேட்ட பிரியாணி தீர்ந்து போச்சு அப்படின்னாங்க. ஆனால் அவங்களுக்கு டைமிங் என்ன, நான் வந்து கேட்டேன் இந்த மாதிரி 24 hour சர்வீஸ் அவங்க ஹோட்டல் அப்படின்னு கேட்டப்ப, இல்லை சார் மார்னிங் 11 to நைட் 11 தான் எங்கள் ஹோட்டல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7:30க்கே வந்து பிரியாணிலாம் தீர்ந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சுன்னா. அது மட்டும் இல்லாமல் பிரியாணி வந்து நாங்கள் சாப்பிட்ட பிரியாணியே பார்த்தீங்கன்னா ஆறி போயிருந்துச்சுன்னா, சூடாகவே இல்லை பிரியாணி. மற்றபடி டேஸ்ட்ல எல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லை, சூப்பராக இருந்துச்சு. ஆர்ஆர் பிரியாணிக்கு உரிய அந்த ஓவர் ரேட்டட்லாம் சொல்ல மாட்டேன், சூப்பர் டேஸ்ட் இருந்துச்சு ஆர்ஆர் பிரியாணியில். பட் சூடு இல்லை. அது மட்டும் இல்லாமல் 7:30க்கே பிரியாணிலாம் காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இது மேபி இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம், அதை கன்வே பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் ரேட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க மக்கள். நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ரேட்டுமே இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணால் நிறைய மக்கள்கள் வந்து உங்கள் ஹோட்டலில் வந்து சாப்பிடுவாங்க. அந்த டேஸ்ட்ஃபுல் பிரியாணி வந்து எல்லாத்துக்குமே வந்து பிடிக்கும். ஸோ எல்லா மக்களும் அங்கே போய் சாப்பிடுவாங்க. அண்ணனோட கடையில் டேஸ்ட் இருக்குது, அதே மாதிரி ரீசனபிளான ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒரு கோரிக்கையாக, ஒரு சின்ன கோரிக்கையாக உங்களுக்கு வைக்கிறேன்னா, ஸோ எப்படியாவது ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருங்கண்ணா. தேங்க்யூ, நன்றிண்ணா.